ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. அவ்வளோ ஈஸியாக போச்சா? ஹார்திக்னு ஒரு ஆள் எடுத்தால் போதும், சென்னை சூப்பர் கிங்ஸில் பாதி பேர் அவங்க கேட்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி கேட்டு வச்சுருக்காங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து 100ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க நூர் அகமதோட பவுலிங்குமே வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்கு. செம்மையான விக்கெட்லாம் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நூறில் வந்து அசத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தரமான ஒரு பவுலிங் வந்து போட்டிருக்காரு. ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா மேட்ச்லையுமே வந்து இந்தியா வந்து அதிரடியாக விளாண்டுருக்காங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு 4 விக்கெட் போயிருக்கு. ஸோ 6 விக்கெட் மீதம் இருக்குது. அந்த 6 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பிரகாசமாக இருக்குது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியலங்க. ஹெட் கோச் வந்து யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரில. திலீப் ட்ரோபிக்கு ருத்துவும் கிளம்பிட்டார். ஸோ சென்னைக்கு வந்து ருத்துவும் தோனியும் வந்துட்டார் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து டிசைட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ ஹெட் கோச் யாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்துச்சுங்க. ஆனால் இன்னுமே வரல. எதிர்பார்த்த மாதிரியான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறமே தெரில. இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வராதனால ஒரு வேளை வந்து நாம் நேற்று வீடியோவில் ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி அவர் அடித்து சொன்னார். ஒரு வேளை மைக் ஹசியா தான் வந்து ஹெட் கோச்சாக டிசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுமே தெரில. இல்லை வேறு யாரையாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுமே தெரில. ஏன்னா வந்து டிஸ்கஷன் வந்து முடிஞ்சிருச்சு, மீட்டிங்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அது வந்து நடந்து முடிஞ்சிச்சு, ஹெட் கோச் வந்து டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்களா, அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க பட் லேட்டராக கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களா, ஏன் இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஹெட் கோச் சொன்னதுக்கப்புறம் தான் ட்ரேடே பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு விதத்தில் கரெக்டு தான். அதனால தான் அவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார், கையிலேயே வந்து நீங்கள் வந்து வெண்ணெயை வச்சுட்டு ஊரெல்லாம் ஏன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கூட எல்லா டிசிஷன்லையுமே அவர் இருந்திருப்பார். அவரும் வந்து அந்த பாட்டில் வந்து இருந்திருக்காருல. எங்கெல்லாம் ஜெயித்தாங்களோ அங்கெல்லாம் அவர் இருந்தாலுமே தோற்ற இடத்துலையுமே அவர் இருந்திருப்பார். ஸோ அவரோட டிசிஷனுமே இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கும்போது அவரை வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே ரைஸ் பண்ணப்படுது. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து மிஸ்டர் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது சும்மா சொல்ல, அவர் தரமான ஒரு கிரிக்கெட்டர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. லெஜெண்டரி கிரிக்கெட்டர். ஸோ அவரை வந்து கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்கிறதுக்கு காரணம் வந்து ட்ரேட் வந்து நம்ம கையை விட்டு போகக்கூடாது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவோட ட்ரேட். ஸோ அதுக்கு தான் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை முடிவு எடுத்துட்டாங்களோ இந்த மீட்டிங்கில், வேறு யாரையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரியும், ஒரு வேளை வந்து இந்த முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடலாமே, ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரேடு வந்து சீக்கிரமாக நடக்கணும். ரிட்டன்ஷன் வரையும் போயிடுச்சு அப்படின்னா ஆக்ஷனில் போயெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், டஃப் ஃபைட்டாக இருக்கும். நமக்கு அதுக்கு தக்கன வந்து பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்ன தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனே தெரிலங்க. என்ன போயிட்டுருக்குன்னே தெரில. கேகேஆர் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க போல இருக்குது சிஎஸ்கேக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆல் கேஷ் டீலுக்கே ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இதை டீலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆல் கேஷ் டீல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஐக்கு என்ன லாபம் இருக்குது? அவர் வந்து கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து பிளேயரை வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இவங்களுக்கு எந்த பிளேயருமே கிடைக்கலையே. ஸோ இவங்க வந்து ரிங்கு சிங்கெலாம் கேட்குறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் அவங்க கொடுக்கவே மறுக்கிறாங்க, ரெடியாகவும் இல்லை. ஆனால் இவங்க கேட்குற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம பிளேயர்ஸை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒரு பிளேயரை கொடுத்து செம்ம பிளேயரை கொடுத்து இன்னொரு பிளேயரை வந்து நார்மலான பிளேயரை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சஞ்சு சாம்சன் ட்ரேட்லேயே பார்த்தோங்க. வந்து ரவீந்திர ஜடேஜா சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். அவரை நம்ம கொடுத்தா அவர் கூட வந்து சாம் கரனுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டருமே கொடுத்தோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதையுமே நம்ம பண்ணோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கும்போது அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கேட்டால் முக்கியமான எமர்ஜிங் பிளேயர்ஸை ஃபுல்லாகவே கேட்குறாங்க. அதுதான் பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா கேகேஆருமே அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆல் கேஷ் டீலுக்கு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு பதிலாக நாங்கள் அஷ்டோஷ் சர்மா, கேஎல் ராகுலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ எந்த விதத்தில் எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரில. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ சிஎஸ்கேட்ட என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க வந்து திருப்பியுமே அந்த டிமாண்டை வைக்கிறாங்க. ஆயுஷ் மாத்ரே, அன்சுல் கம்போஜ், அதேமாதிரி டிவால் பிராவிஸ். அதாவது மும்பை இந்தியன்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்களோ பழைய பிளேயராக இருந்த டிவால் பிராவிஸு, அப்புறம் எக்ஸ் மும்பை பிளேயராக இருந்த அன்சுல் கம்போஜ், அப்புறம் மகாராஷ்டிரா சேர்ந்த ஆயுஷ் மாத்ரே, இவங்க எல்லாரையுமே கேட்குறாங்க. இது எப்படிங்க கொடுக்க முடியும்? எமர்ஜிங் பிளேயராக வந்துட்டுருக்காங்க. பிரேவிஸ் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்மில் வந்திருக்கார் 100ல் பார்க்கும்போது. ஸோ அங்கேயே வந்து இந்த நோ லுக் ஷாட்லாம் தரமாக விளாண்டுட்டு இருக்கவர் ஐபிஎல்லில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா செம்மையாக விளையாடுவார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரைஸ் பண்ணுது. அவங்க கேட்காம விட்டது சஞ்சு சாம்சன் மட்டும்தான். சஞ்சு சாம்சனையும் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லா பிளேயர்ஸுமே கேட்குற மாதிரியான முடிவு வந்துருக்காங்க ஹார்திக்கை கொடுத்துட்டு. ஸோ இது வந்து எப்படி வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதே தெரில. ஏன் இந்த முடிவுக்கு வராங்க
அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிவம் துபே வந்து அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லையோ அவங்க அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தெளிவாகவே இருக்காங்க. சிவம் துபே, கலீல் அகமத் இவங்க 2 பேரும் தான் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிராவிஸ், அன்சுல் கம்போஜ் இவங்க 3 பேரையும் கொடுங்க ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் கரெக்டாகவும் செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க வந்து கேட்குறத வந்து இவங்க வந்து ரெடியாக இல்லை, கொடுக்க மறுக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இழுபறியில் தான் இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் வந்து ரொம்ப தூரம் எக்ஸ்டென்ஷனுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியுது. சிஎஸ்கே வந்து ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் மித்த எல்லாமே விறுவிறுன்னு நடக்கும். ஏன்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோஸ் எல்லாம் வந்து சாக் பண்ணியிருக்காங்க, ஹெட் கோச்சையும் சாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு புது மேனேஜ்மெண்ட், கோச்சிங் மேனேஜ்மெண்ட் தான் உருவாக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இன்னுமே டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரில. இங்கே வந்து எம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா செம இழுபறியில் இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதையுமே கொடுக்குறதுக்கு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிக்கு கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. பட் ஆனால் ஒன்று சொல்லலாங்க, டஃப் ஃபைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் போகுது. ஏற்கனவே சஞ்சு சாம்சனுக்கு எப்படி நடந்துச்சோ அதேமாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாமல் போயிட்டுருக்குது. இதை வந்து எப்படி வந்து சிஎஸ்கே வந்து லாஸ்ட் டைம் ஜெயித்தாங்க, அதே மாதிரி இந்த தடவை வந்து சிஎஸ்கே வந்து ஹார்டிக்கு வந்து தட்டி தூக்குவாங்களா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எம்ஐ வந்து பயங்கர இழுபறியில் இருந்துகிட்ருக்காங்க. ராஜஸ்தான் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ரவீந்திர ஜடேஜா கொடுக்கும்போது செம்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து மும்பையுமே அதே மாதிரி எதிர்பார்க்காங்க. ஆனால் சிவம் துபேங்கிறபோது அவங்களுமே யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவருமே அவங்க பிளேயர் தானே அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டியது. ஆனால் ஏன் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே தெரில. ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஹார்திக்கோட ட்ரேடை வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கை தாண்டி இழுபறியாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. ஏன்னா வந்து எம்ஐ கேட்குற எல்லாத்தையுமே எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா முக்கியமான பிளேயர்ஸை கேட்குறாங்க. அதுதாங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக கொடுப்பாங்க? அவங்க கொடுக்குறது இவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே மட்டும்தான் ரேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் பவுலிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 10 போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் சரி, அதேமாதிரி ஆல்ரவுண்டர் சிவம் துபேயுமே கொடுக்குறாங்க. அவருமே அட்டாக்கிங் பிளேயர் தான் அப்படிங்கிறத எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் கிடைக்கிறாங்க, இல்லை பவுலர்ஸ் மட்டும்தான் கிடைக்கிறாங்க. அப்படி இருக்க ஆப்ஷன் வரும்போது இந்த ஆப்ஷன் வந்து எவ்வளோ தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனால் இருந்தாலுமே சிஎஸ்கே வந்து ஹை டிமாண்ட் இருக்கனால அவங்களோட டிமாண்டையும் சேர்த்து வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் அவங்க ஆயுஷ் மாத்ரே அப்போதானே கேட்டுகிட்டே இருக்காங்க. அவரை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து ரோஹித்தோட ரீப்ளேஸ்மெண்ட் அவங்கள கொண்டு வரணுங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதை வந்து நடத்த போகிறாங்க, ட்ரேடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறதுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கணும் முடிவு பண்ணால் ஹார்திக்கை தூக்குறதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஹார்திக்கை விடவும் ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பயங்கரமான ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு. அதுக்கான ஒரு ஆட்கள் தான் தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் ஹார்திக் ஒரு ட்ரேட் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. இல்லைன்னா நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான், அதுக்கு மேலே வந்து சிஎஸ்கே வந்து புஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. கூடியவரில் ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். வந்துச்சுன்னா ட்ரேட் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வெயிட்டிங்குமே. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.